இட்டு யார் கெட்டார்னு கேட்குறாரு ஒருத்தர். இட்டு யார் கெட்டார்? யாரும் கெட மாட்டாங்க. இங்கே உங்களுடைய என்னுடைய மனதை நான் இடுவேனேயானால் கெடமாட்டேன். பிறர் மொழிகள் கேட்டிடவும் மாட்டேன். வள்ளல் பெருமான் எழுதுகிறார். இங்கே தான் படிக்கணும். படியாத படிப்பு இங்கே தான் படிக்கணும். கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்றேன். அங்கே படிக்கும்போது கருணை நெறி தான் வரும். இது ஒரு தனி நெறி. இந்த நெறிக்கு யாரும் வர பிரியப்பட மாட்டார்கள். ஏன்னா வஞ்சகம், சூது, வாதனை, பொய், பித்தலாடகம் எல்லாம் அதுதான் படிப்பே. மெய் சொல்வதற்கு படிப்பு இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்தாருங்க, அவர் பொய்யே பேசுறது இல்லைங்க. இந்த கல்லூரியில் தாங்க பட்டம் வாங்கிட்டு வந்தார். அதில் பாருங்கள், அது வந்து பொய்யே அவர் பேசுறது இல்லைங்க. இவர் பாருங்கள் WMA எல்லாம் படிச்சிருக்கிறாரு. இந்த யூனிவர்சிட்டியில் தான் படித்தார். ஒரு எறும்பை கூட காலால் மிதிக்கிறது இல்லைங்க. ஆனால் படித்தது அங்கே தான், பட்டம் வாங்கினது அங்கே தான். கருணையே உருவாக இருக்கிறாருங்க. தயவே உருவாக இருக்கிறாருங்க. எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இப்படி இருக்காங்க? எங்கே இருக்காங்க? படிக்க 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 என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவுக்கு என்னெல்லாம் பண்ணி மனிதனை மட்டும் இல்லை, இந்த இயற்கையும் எவ்வாறு அழிக்க முடியும்? நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்தை நாம் எதை ஒன்றாலும் பண்ணிடலாம். நிச்சயமாக முடியாது. நமக்கு மேலே மிகப்பெரிய ஒரு உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு உலகம். அங்கே சித்தர்களும் யோகிகளும் இருடிகளும் சன்னியாசிகளும் சாதுக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உடலோடு அல்ல. அவர்களுக்கு தெரியும் எங்கே யாருக்கு என்ன பண்ணணும்னு. யாரெல்லாம் எதையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அங்கங்கே அதை உருவாக்கிட்டே இருக்கார் இயற்கை. அதான் சொல்லுவாங்க, எதை யார் கையில் எடுக்கிறாங்களோ அதாலேயே அவர்கள் அழிந்துபட்டு போவார்கள். யார் எதை எடுத்தாலும், இந்த உலக தலைவர்களாக இருந்தாலும் சரி, வீட்டு தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஊர் நாட்டாமையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வந்தவர்கள் எல்லாம் எதை அதிகமாக கையில் எடுத்தார்களோ அதுவாகவே அவர்கள் அழியப்பட்டார்கள். நாம் எதை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மெய் மட்டுமே போதும். பொய்யை பேசுங்க. ஒரு உயிரை ஆதரிப்பிக்கும் நிமித்தம் பொய் சொல்லலாம்னு வள்ளல் பெருமானே ஏற்றுக்கிறார். ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ பொய் சொல்லு. 1000 உயிரை காப்பாற்றுறதுக்கு பொய் சொல்லு. உயிரை அழிப்பதற்கு பொய் பேசாது. பொய் சொல்லாது இருத்தல் வேண்டும்னாரு. இந்த படிப்பு படிக்கிறதுக்கு யார் வருவாங்க? பொய் சொல்கிறதுக்கு தானே படிக்கணும். இப்போது எல்லா கல்விக்கூடங்கள்லையும் என்ன சொல்லித்தரப்படுகிறது? பொய் தானே. மெய்யா சொல்லப்படுகிறது அங்கே.